கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 19வது வசனம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களிகூறுவார்கள். எனக்கருமையானவர்களே, ஒரு புதிய மாதத்தின் முதலாவது நாள். கர்த்தர் மிகவும் கிருபையாக நமக்கு இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த காலங்கள் முழுவதிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் கேட்கிறவங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த மாதத்தினுடைய வார்த்தை அல்லது இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம், சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். இந்த மாதத்தில் சிறுமையானவர்கள் மகிழ்ந்து களி கூறுகிறார் மாதமாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியோடு களி கூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய ஆலோசனைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்களுடைய வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுகிறார். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். உங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற இந்த மாதத்தில் நீங்கள் அவர்களை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, எனக்கு இந்த காரியம் நடக்காதுன்னு நினச்சேன், இந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினச்சேன், இந்த வேலை கிடைக்கவே நினைக்காதுன்னு நினச்சேன், ஆனால் கர்த்தர் வாய்க்கப்படினார் என்று சொல்லி நீங்கள் மிகவும் மகிழ்ந்து நீங்கள் இஸ்ரவேலின் தேவனுக்குள் களி கூறுவீர்கள். எளிமையானவன், நான் சிறுமையானவன், எனக்கு யார் உதவி செய்வா, இந்த காரியத்தில் நான் எப்படி விடுபடுவேன், எல்லாமே நலிந்து போன வாழ்க்கை, நலிந்து போன வியாபாரம்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சிறுமையும் எளிமையுமான உனக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மகிழ்ந்து களி கூறுவாய். அது மட்டுமல்ல, அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களில் ஆண்டவர் சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கொஞ்ச காலத்தில் லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதமே இதுதாங்க. கர்த்தர் உங்களை வயல்வெளியாகவும், வயல்வெளியாக இருக்கிற வாழ்க்கையை காடாகவும் மாற்றப் போகிறார். மனிதர்களுக்கு முன்பதாக சிறுமைப்படுத்தப்பட்டு, எளிமைப்படுத்தப்பட்டு, ஒடுக்கப்பட்ட யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்கிறீங்களோ, இந்த மாதத்தில் ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளுங்க. அவர் உங்களை மிகவும் மேன்மைப்படுத்துவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய வார்த்தையின்படியாகவே கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த மாதம் மகிழ்ந்து களி கூறுகிற மாதமாக இருக்கிற தெய்வர்க்கை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறுமையானவர்கள், மனுஷரில் எளிமையானவர்களை நீர் உயர்த்துகிற தெய்வர்க்கை ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் இறங்குகிற தெய்வர்க்கை நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.